ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வை நோக்கிய முக்கிய வினாக்களில் 5வது வீடியோ இது. ஓகேங்களா? ஸோ முதல் கேள்வி, ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தில் சம்பளம் பெறும் பணியாளர் அச்சங்கத்தின் உறுப்பினராக முடியாது. ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தில் சம்பளம் பெறும் பணியாளர் அச்சங்கத்தின் உறுப்பினராக முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதற்கு அடுத்தது 2வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 87 கீழான தண்டத்தீர்வை நடவடிக்கை யார் மீது தொடர முடியாது? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 87 கீழான தண்டத்தீர்வை நடவடிக்கை யார் மீது தொடர முடியாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்கத்தின் உறுப்பினர்கள் மீது தொடர முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது எப்போது மேற்கொள்ளப்படும் அப்படின்னா, பிரிவு 80 தணிக்கை, பிரிவு 81 விசாரணை, பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு, பிரிவு 83 நிதி உதவும் வங்கியின் ஆய்வு, அதுக்கடுத்தது பிரிவு 137 கூட்டுறவு சங்கங்களை கலைத்தல். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிவுகளின் கீழெல்லாம் ஒரு சங்கத்திற்கு அல்லது சங்கத்தின் சொத்துக்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வரும்போது பிரிவு 87 கீழே தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது யார் மேற்கொள்வார் அப்படின்னா, ஒன்று பதிவாளர் மேற்கொள்ளலாம் அல்லது பதிவாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்டத்தீர்வை நடவடிக்கை எடுப்பவர் யாருன்னு கேட்பாங்க. ஒன்று பதிவாளர் அல்லது பதிவாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் தண்டத்தீர்வை நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ தெரிய வரும் அப்படின்னா, பிரிவு 80, 81, 82, 83 மற்றும் பிரிவு 137 கீழே அதெல்லாம் நடக்கும்போது, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது சங்கத்தின் சொத்துக்களுக்கு இழப்பு என்பது ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வரும்போது பிரிவு 87 மூலமாக தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா? ஸோ இது யார் யார் மீது மேற்கொள்ளப்படும் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர் அல்லது இதற்கு முன்னாடி இருந்த சங்கத்தின் தலைவர் மீது மேற்கொள்ளப்படும் மற்றும் துணைத் தலைவர் மீது மேற்கொள்ளப்படும். அதே போல சங்கத்தின் நிர்வாக குழு இயக்குநர்கள் மீதும் மேற்கொள்ளப்படும். சங்கத்தின் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் மீதும் இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா? இது கரண்ட்ல ஒர்க் பண்றவங்க மேலேயும் தண்டத்தீர்வை நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க மேலேயும் தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எந்த காலகட்டத்தில் அந்த தண்டத்தீர்வை சங்கத்தின் சொத்துக்களுக்கு இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வருதோ, ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லார் மீதையும் தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தவறு நடந்த தேதியிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்தது. இப்போ இது கொஞ்சம் சட்ட திருத்தம் பண்ணி என்னவா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தவறு எப்போ கண்டறியறீங்களோ, அதாவது ஒரு சங்கத்திற்கு சொத்து இழப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது எப்போ தவறு கண்டறியறீங்களோ அந்த தேதியிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள்ள தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது எடுக்க வேண்டும் அப்படின்றது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை ஒன்ஸ் மேற்கொண்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 3 மந்த்துக்குள்ள இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது முடிச்சிருக்கணும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஒரு வேளை இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை வித்தின் 3 மந்த்துக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா டைம் எக்ஸ்டென்ஷன் மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை அப்படின்றது ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யார் மீது தண்டத்தீர்வை நடவடிக்கை தொடரப்பட்டுள்ளதோ அவர் பிரிவு 34(5) உட்பிரிவு பி, அதாவது பிரிவு 34 உட்பிரிவு 5 உட்பிரிவு பி என்ற சட்டப்பிரிவின்படி நிர்வாக குழு தேர்தலையோ அல்லது விண்ணப்பிக்கவோ போட்டியிடவோ முடியாது. ஓகேங்களா? ஸோ அதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 3வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி நிதி உதவி அளிக்கும் வங்கி சங்கத்தின் ஆவணங்களை ஆய்வு செய்ய அதிகாரம் அளிக்கும் பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 83. ஓகேங்களா?
ஸோ பிரிவு 81 எதை பற்றி சொல்லியிருக்கோம், பிரிவு 80 ஆடிட்டு, பிரிவு 81 இன்கொயரி விசாரணை, பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு இன்ஸ்பெக்ஷன், பிரிவு 83 அப்படின்றது நிதி உதவி அளிக்கும் வங்கி சங்கத்தின் ஆவணங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் பிரிவு 83ல வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அதற்கு அடுத்தது 4வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி அரசாங்கம் என்னும் சொல் குறிப்பது யாரைன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாநில அரசு. 5வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி கீழ்கண்டவர்களில் அலுவலர் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அலுவலர் அல்லாதவர் ஆன்சர் ஆப்ஷன் டி, சங்கத்தின் உறுப்பினர்கள். அடுத்தது 6வது கேள்வி, பதிவாளர் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய மறுப்பதற்கான காரணத்தை தெரிவிப்பதற்கான காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி, 120 நாட்கள். பதிவாளர் ஒரு சங்கத்தை பதிவு செய்யவும் அல்லது பதிவு செய்ய மறுக்கவும் வழங்கப்படும் காலம் என்பது 120 நாட்கள். அதற்கடுத்தது 7வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 படி நிரந்தரமாக பராமரிக்க தேவை இல்லாதது எந்த புத்தகம் எந்த படிவம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர். ஓகேங்களா. உறுப்பினர் விண்ணப்ப படிவ புத்தகம் என்பது 10 வருடங்கள் பராமரிக்க வேண்டும், நிரந்தரமாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. அதற்கடுத்தது 8வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 படி ஒரு சங்கத்தின் வருகை பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டிய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சங்கத்தின் வருகை பதிவேடு 3 வருடங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 9வது கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதியை கூட்டுறவு சங்கங்கள் அளிப்பது கூட்டுறவு ஒன்றியத்திற்கு. கூட்டுறவு கல்வி நிதியை கூட்டுறவு சங்கங்கள் அளிப்பது கூட்டுறவு ஒன்றியத்திற்கு. அடுத்தது 10வது கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதியை எக்காரணத்திற்காக பயன்படுத்த முடியாது. கூட்டுறவு கல்வி நிதியை எக்காரணத்திற்காக பயன்படுத்த முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூட்டுறவு ஒன்றிய பணியாளர்களின் சம்பளம் வழங்குவதற்காக கூட்டுறவு கல்வி நிதியை பயன்படுத்தக்கூடாது. ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. அது கூட்டுறவு கல்வி நிதியை வந்து பயன்படுத்தலாம். கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தலாம். கூட்டுறவு பற்றி பிரச்சாரம் செய்வதற்கும் கூட்டுறவு கல்வி நிதியை வந்து பயன்படுத்திக்கலாம். கூட்டுறவு பற்றி விளம்பரம் செய்யறதுக்காகவும் கூட்டுறவு கல்வி நிதியை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அதற்கு அடுத்தது 11வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி ஒரு சங்கம் பதிவு பெற்றதற்கான சான்றிதழ் எப்படிவத்தில் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி ஒரு சங்கம் பதிவு பெற்றதற்கான சான்றிதழ் எப்படிவத்தில் வழங்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, படிவம் எண் 6 வழங்கப்படுகிறது. அடுத்தது 12வது கேள்வி, கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கான விண்ணப்பம் அளிக்கப்படும் படிவம் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபார்ம் நம்பர் 16. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கான விண்ணப்பம் அளிக்கப்படும் படிவம் எண் ஃபார்ம் நம்பர் 16. அடுத்தது 13வது கேள்வி, தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களை மேலாண்மை செய்வது எந்த மேலாண்மைன்னு கேட்டிருக்காங்க. தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களை மேலாண்மை செய்வது உற்பத்தி மேலாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 14வது கேள்வி, மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஓகேங்களா. மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலையாகும். மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலையாகும். 15வது கேள்வி, கம்யூனிகேஷன் என்னும் சொல் கம்யூனியூஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் என்ன. கம்யூனிகேஷன் என்னும் சொல் கம்யூனியூஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் காமன் என்பதாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொது. 16வது கேள்வி, தலைமை பண்பின் வகைகளில் வராதது எது. தலைமை பண்பின் வகைகளில் வராதது ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழ் உள்ளவர்கள் மூலம் வழிநடத்தும் முறை. கீழ் உள்ளவர்கள் மூலம் வழிநடத்தும் முறை. அதுக்கடுத்தது 17வது கேள்வி, தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அல்லது கிராமப்புற வளர்ச்சி வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. நபார்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 12 ஜூலை மாதம் 1982 வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா. தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 12/7/1982.
அதுக்கு அடுத்தது 18வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் துவங்கப்பட்ட வருடம். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் துவங்கப்பட்ட வருடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 20-2-1959 வந்து டான்ஃபர்ட் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது 19வது கேள்வி, கூட்டுறவால் நடத்தப்படும் சர்க்கரை ஆலை எது? கூட்டுறவால் நடத்தப்படும் சர்க்கரை ஆலை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆம்பூர் சர்க்கரை ஆலை. 20வது கேள்வி, ஆனந்த் முறையுடன் தொடர்புடைய கூட்டுறவுகள் எது? ஆனந்த் முறையுடன் தொடர்புடைய கூட்டுறவுகள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் ஆனந்த் முறையுடன் தொடர்புடையது. அதற்கு அடுத்தது 21வது கேள்வி, கடன் சார்புடைய கூட்டுறவு சங்கங்கள் எவை? கடன் சார்புடைய கூட்டுறவு சங்கங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, வாட் இஸ் நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா? இப்போது நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, கடன் நடவடிக்கைகளில் முதன்மையாக ஈடுபடாத கூட்டுறவு சங்கங்களை தான் நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடன் சார்புடைய கூட்டுறவு சங்கங்கள் எதுன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கடன் சார்புடைய கூட்டுறவு சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், பேலன்ஸ் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரெடிட் சொசைட்டிஸ். ஓகேங்களா? நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம், தொழில் கூட்டுறவு சங்கம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் நடவடிக்கைகளில் முதன்மையாக ஈடுபடாது. எதில் ஈடுபடும் அப்படின்னா, உறுப்பினர்களுக்கு பொருள் வழங்குவது அல்லது சேவைகள் வழங்குவதை முதன்மையாக கொண்டு இச்சங்கங்கள்லாம் வந்து இயங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தது 22வது கேள்வி, தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. அதற்கு அடுத்தது 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தொழில் கூட்டுறவில் வராதது எது? கீழ்கண்டவற்றுள் தொழில் கூட்டுறவில் வராதது. ஆன்சர் ஆப்ஷன் பி பால் உற்பத்தியாளர் சங்கங்கள். ஓகேங்களா? ஸோ தேனீக்கள் வளர்ப்பதும் ஒரு தொழில்தான், உப்பு விளைவிப்பதும் ஒரு தொழில்தான், மண்பாண்டங்கள் செய்வதும் ஒரு தொழில்தான். சரிங்களா? பால் உற்பத்தியாளர் சங்கம் என்பது தொழில் கூட்டுறவில் வராதது. அதற்கு அடுத்தது 24வது கேள்வி, பட்டு வாரியம் ஏற்படுத்த பரிந்துரை செய்த குழு. பட்டு வாரியம் ஏற்படுத்த பரிந்துரை செய்த குழு கார்வே குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 25வது கேள்வி, முதல் கைத்தறி நெசவாளர் சங்கம் 1905இல் துவங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். 26வது கேள்வி, ஜனதா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி கைத்தறி நெசவாளர்களுடன் தொடர்புடையது. இந்த ஜனதா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1976ல் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜனதா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அல்லது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1976ல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹேண்ட்லூம் வீவர்ஸ். ஓகேங்களா? கைத்தறி நெசவாளர்களுடன் தொடர்புடையது. 27வது கேள்வி, கோஆப்டெக்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் 1935. ஆன்சர் ஆப்ஷன் பி கோஆப்டெக்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம். ஓகேங்களா? பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தலைமை சங்கமாக செயல்பட 1935இல் சென்னையில் வந்து இந்த கோஆப்டெக்ஸ், ஓகேங்களா, கோஆப்டெக்ஸ் என்பது நிறுவப்பட்டது. அதற்கு அடுத்தது 28வது கேள்வி, முன்னோடி வங்கி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. முன்னோடி வங்கி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1969 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது காட்கில் குழு மற்றும் நாரிமன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஆர்பிஐ 1969இல் அறிமுகப்படுத்தியது. இந்த முன்னோடி வங்கி திட்டம் அப்படின்றது காட்கில் குழு மற்றும் நாரிமன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஆர்பிஐ 1969இல் அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா? 29வது கேள்வி, பொது மற்றும் தொழில் நிர்வாகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? பொது மற்றும் தொழில் நிர்வாகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹென்றி பாயோல். அடுத்தது 30வது கேள்வி, நேர்காணலின் போது தேர்வுக்கான காரணியாக இல்லாதது எது? நேர்காணலின் போது தேர்வுக்கான காரணியாக இல்லாதது எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி குடும்ப பின்னணி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க. அதே போல் ஜாபு பற்றின நாலேஜ், பணியை பற்றின அறிவு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பணிக்கான முக்கியமான கூறுகள். குடும்ப பின்னணி அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 31வது கேள்வி. ஃபெடரிக் நிக்கல்சன் பரிந்துரை செய்த கூட்டுறவு முறை. ஃபெடரிக் நிக்கல்சன் பரிந்துரை செய்த கூட்டுறவு முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரைபீசன் முறை. அதற்கு அடுத்தது 32வது கேள்வி. ரைபீசன் முறை கூட்டுறவுகளுடன் தொடர்புடைய நாடு எது? ரைபீசன் முறை கூட்டுறவுகளுடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனி. ஓகேங்களா? 33வது கேள்வி. தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யார்? தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார். ஓகேங்களா? ஸோ ராஜாஜின்னு வந்து சொல்லுவோம்ல, அவர்தான் தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ராஜகோபாலாச்சாரியார். ஓகேங்களா? அடுத்தது 34வது கேள்வி. திரூரில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் யார்? திரூரில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதிநாராயண ஐயா. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் டிஆர்பி வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். முதல் கேள்வியே வந்து இந்த கேள்வி தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்தது 35வது கேள்வி. மெக்லகன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. மெக்லகன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1914ஆம் ஆண்டு மெக்லகன் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை 1915 வந்து சப்மிட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? 36வது கேள்வி. டவுன்சன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. டவுன்சன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1927ல் டவுன்சன் குழு அமைக்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்தது 37வது கேள்வி. விஜயராகவ ஆச்சாரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. விஜயராகவ ஆச்சாரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1939. அடுத்தது 38வது கேள்வி. கூட்டுறவு தொடர்பான கே சந்தானம் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. கூட்டுறவு தொடர்பான கே சந்தானம் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1963ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. 39வது கேள்வி. இதுவரை எத்தனை கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள் தமிழகத்தில் இயற்றப்பட்டுள்ளன? இதுவரை எத்தனை கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள் தமிழகத்தில் இயற்றப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி 5 முறை. ஓகேங்களா? ஸோ எப்பப்போ 1904, அதுக்கு அடுத்தது 1912, 1932, 1963, லாஸ்ட்டு 1983. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டில் இருக்கிறது இந்த ஆக்ட் தான். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள் 5 முறை வந்து இயற்றப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்தது 40வது கேள்வி. இரண்டாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இரண்டாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1912. 41வது கேள்வி. அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடையது? அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி 97வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இந்த கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடையது. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் 2011 வந்து நடந்திருக்கும். இந்த 1983ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் இருக்குல்ல, சரிங்களா? ஸோ இந்த ஆக்டுக்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்னா 15/7/1983 வந்து குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983க்கு வந்து ஒப்புதல் அளித்தார். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தது 42வது கேள்வி. 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க வேண்டிய காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி 6 மாதங்கள். ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 43வது கேள்வி. சட்டப்பிரிவு 33A தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்துடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 சட்டப்பிரிவு 33A எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டுறவு தேர்தல் ஆணையம் அமைத்தல் மற்றும் தேர்தல் நடத்துவதை பற்றி இந்த சட்டப்பிரிவு 33A வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தது 44வது கேள்வி. டாக்டர் நடேசன் அவர்களின் பங்களிப்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் டி ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம இந்த மாதிரி படிச்சுப்போம். டாக்டர் நடேசன் அவர்களின் பங்களிப்போடு ஏற்படுத்தப்பட்டது என்னென்ன அப்படின்னா சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், சென்னை மாவட்ட கூட்டுறவு அச்சகம். ஓகேங்களா. கோஆப்ரேட்டிவ் ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் யூனியனு, அதுக்கப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாத்திலுமே வந்து டாக்டர் நடேசன் அவர்களின் பங்களிப்பு அப்படின்றது உள்ளது. ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அவரோட பங்களிப்பு அப்படின்றது இல்லை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 45வது கேள்வி. சென்னையில் அமைந்துள்ள கூட்டுறவு பயிற்சி கல்லூரி எவரது பெயரால் நடத்தப்படுகிறது? சென்னையில் அமைந்துள்ள கூட்டுறவு பயிற்சி கல்லூரி எவரது பெயரால் நடத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் நடேசன் என்பவரின் பெயரால் நடத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ நாச்சியப்பா அப்படின்றது எந்த இடத்துல இருக்கும்? சேலத்தில் இருக்கும் கல்லூரி. அதே போல் குமாரசாமி ராஜா அப்படின்றது திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா. ஸோ அதோட கல்லூரி பெயர்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 46வது கேள்வி. சேலத்தில் அமைந்துள்ள கூட்டுறவு பயிற்சி நிலையம் எந்த கூட்டுறவாளரின் பெயரால் அழைக்கப்படுகிறது? சேலத்தில் அமைந்துள்ள கூட்டுறவு பயிற்சி நிலையம் எந்த கூட்டுறவாளரின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி எம்பி நாச்சிமுத்து. ஓகேங்களா. ஸோ நாச்சியப்பா அப்படின்றது மேலே உள்ள கொஷனில் இருக்கும், இங்கே நாச்சிமுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் சேமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 47வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 அத்தியாயம் 2 கூறப்பட்டுள்ளது என்னதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி அத்தியாயம் 2 அதாவது சாப்டர் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ சாப்டர் 1 டெஃபினேஷன் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சாப்டர் 3 உறுப்பினராக தகுதி. ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அண்டு ரைட்ஸை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க, உறுப்பினராகும் தகுதி. அதே போல் சாப்டர் 4 மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்டு சொசைட்டிஸ். ஓகேங்களா. பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகம் பற்றி சாப்டர் 4 வந்து சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கடமைகள் மற்றும் உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத சாப்டர் 5 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கடமைகள் மற்றும் உரிமைகளை பற்றி சாப்டர் 5. சாப்டர் 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு மாநில அரசு வந்து நிதி உதவி பண்ணுறது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து உதவி அளிக்கிறது மாநில உதவி. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி சாப்டர் 6 வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் சாப்டர் 7 எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் சொத்துக்கள் மற்றும் நிதிகள் பற்றி பதிவு 7 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எந்தெந்த சாப்டரில் என்னென்ன பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கு அடுத்தது 48வது கேள்வி. இந்திய பொருளாதாரத்தின் வகை என்பது கலப்பு பொருளாதாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய பொருளாதாரத்தின் வகை என்பது கலப்பு பொருளாதாரம். அடுத்தது 52வது கேள்வி. நிர்வாக நிபுணத்துவ கருத்துடன் தொடர்புடையது எது? நிர்வாக நிபுணத்துவ கருத்துடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் பி அமைத்தல். 53வது கேள்வி. அமைப்பியலின் எவ்வகையில் அதிகாரம் மேலாளர், துணை மேலாளர், மேற்பார்வையாளர் மற்றும் பார்வையாளர் என போகிறது? ஸோ அமைப்பியலின் எவ்வகையில் அதிகாரம் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், சூப்பர்வைசர், ஒர்க்கர்ஸ் அப்படின்ற அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லைன் டைப். ஓகேங்களா. 54வது கேள்வி. ஒரு அலுவலரின் அதிகாரத்தை கீழ்நிலை அலுவலருக்கு அளிப்பது பகிர்ந்தளித்தலாகும். ஒரு அலுவலரின் அதிகாரத்தை கீழ்நிலை அலுவலருக்கு அளிப்பது பகிர்ந்தளித்தலாகும். 55வது கேள்வி. ஒரு மேலாளரின் அதிகபட்ச மேலாண்மை அளவு எனப்படுவது கண்காணிப்பு வரம்பு. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி. 56வது கேள்வி. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவையில் இருப்பவர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இருப்பார்கள். 57வது கேள்வி. சுய தேவை பூர்த்தி என்னும் கருத்தியலில் வருவது. சுய தேவை பூர்த்தி என்னும் கருத்தியலில் வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி தூண்டல். 58வது கேள்வி. உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தை மதிப்பீடு செய்ய பயன்படும் முறை. உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தை மதிப்பீடு செய்ய பயன்படும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ விகித ஆய்வு முறை, ரேஷியோ அனாலிசிஸ். 59வது கேள்வி. ஆள் சேர்ப்பு நிலையங்களுடன் தொடர்புடைய மேலாண்மை பண்பு எது? ஆள் சேர்ப்பு நிலையங்களுடன் தொடர்புடைய மேலாண்மை பண்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பணியமர்த்தல். அடுத்தது 60வது கேள்வி.
ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் புதிதாக பணியமர்த்தல் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு தேவையான மிக முக்கிய அம்சம் எது? பயிற்சி வழங்குவது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் புதிதாக பணியமர்த்தல் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு தேவையான மிக முக்கிய அம்சம் எது? பயிற்சி வழங்குவது. அதுக்கடுத்தது 61வது கேள்வி. நிர்வாக குழுவிற்கும் சங்க பணியாளர்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. செக்ரட்டரி அல்லது மேனேஜர். செயலாளர் அல்லது மேலாளர் நிர்வாக குழுவிற்கும் சங்க பணியாளர்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். 62வது கேள்வி. ஒரு நிகழ்வு நடக்கும் முன் தடுப்பதற்கான கருவியாக இருப்பது. ஒரு நிகழ்வு நடக்கும் முன் தடுப்பதற்கான கருவியாக இருப்பது ப்ரிவென்டிங் கண்ட்ரோல், தடுப்பு கட்டுப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 63வது கேள்வி. சாதாரண தீர்மானங்களில் நிறைவேற்ற முடியாதது எது? பங்கு மூலதனத்தை குறைத்தல் என்பது சாதாரண தீர்மானங்களில் நிறைவேற்ற முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 64வது கேள்வி. பொது பேரவை கூட்டத்திற்கான முன்னறிவிப்பு வெளியிடும் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 15 முழு நாட்களுக்கு முன்னாடி பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படணும். 65வது கேள்வி. சிறப்பு பொது பேரவை கூட்டப்படுவது எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்படலாம். சிறப்பு பொது பேரவை கூட்டப்படுவது எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்படலாம். 66வது கேள்வி. ஆண்டு பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கால அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டு பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கால அளவு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 21 முழு நாட்களுக்கு முன்னாடி உறுப்பினர்களுக்கு ஆண்டு பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு அப்படின்றது கொடுக்கப்படணும். இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம். அது என்ன கேள்வி அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு 15 முழு நாட்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியில் என்ன இருக்குது? ஆண்டு பொது பேரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு உறுப்பினர்களுக்கு 21 முழு நாட்களுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கப்படணும். அதற்கடுத்தது 67வது கேள்வி. பொது பேரவையில் இடம் பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொது பேரவையில் என்னென்ன இடம்பெறணும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தணிக்கை அறிக்கையை ஆய்வு செய்தல் என்பது இடம்பெறும். தணிக்கையாளர் நியமனம் குறித்து வந்து பேசுவாங்க, அதுவும் இடம்பெறும். ஈவுத்தொகை பங்கீடு, ஓகேங்களா, டிவிடெண்டை பற்றியும் வந்து பேசுவாங்க. ஸோ பொது பேரவையில் இடம்பெறாதது அன்றாட நடைமுறைகளை ஆய்தல் என்பது இடம்பெறாது. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது 68வது கேள்வி. ப்ராக்சி எனும் பதம் குறிப்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட நபர் வேறு ஒருவருக்கு வாக்களித்தல். ப்ராக்சி எனும் பதம் குறிப்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட நபர் வேறொருவருக்கு வாக்களித்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 69வது கேள்வி. கிரிப்டோலாஜி மீன்ஸ். கிரிப்டோலாஜி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரகசிய குறியீடுகளை படித்தல். கிரிப்டோலாஜி என்பதன் பொருள் ரகசிய குறியீடுகளை படித்தல். ஆன்சர் ஆப்ஷன் டி. 70வது கேள்வி. சரியான நபரை சரியான பணிக்கு தேர்வு செய்தல் என்பது பணியாளர் மேலாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான நபரை சரியான பணிக்கு தேர்வு செய்தல் என்பது பணியாளர் மேலாண்மை. அடுத்தது 71வது கேள்வி. ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை அடைவதற்கான அனைத்து திட்டங்களையும் உள்ளடக்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. யுக்திகள், ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை அடைவதற்கான அனைத்து திட்டங்களையும் உள்ளடக்கியது ஸ்ட்ராட்டஜி. 72வது கேள்வி. அமைப்பின் நோக்கங்களை அடைய உதவுவது எது? அமைப்பின் நோக்கங்களை அடைய உதவுவது நோக்க மேலாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 73வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஒரு கூட்டுறவு வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செய்ய வேண்டியது எது? கீழ்கண்டவற்றுள் ஒரு கூட்டுறவு வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செய்ய வேண்டியது தணிக்கையாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆடிட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவில் 73 கேள்விகள் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் இருந்தும் சில கேள்விகள் வந்து இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.